மொழிந்தன்று மண். கபில நிறம் கொண்ட காளை திமிரு கொண்டு ஓடியது. அதை பிடித்து அடக்க நம் தலைவன் முன்னே பாய்ந்தான். காளை சீறிக்கொண்டு கொம்பினால் அவனை குத்த பாய்ந்தது. அவன் தலையில் சூடியிருந்த முல்லைப்பூ மாலை அதன் கூர்மையான கொம்பில் சிக்கிக் கொண்டது. எருது தலைவனையே கொம்பால் குத்திவிட்டதாக நினைத்துக் கொண்டு துள்ளி பாய்ந்தது. அதன் கொம்பில் சிக்கியிருந்த தலைவன் சூடியிருந்த முல்லைப்பூ மாலை என் கூந்தலில் வந்து விழுந்தது. அதனை கெடுத்தது பெற்றார் போல் கொண்டு யான் முடித்தது கேட்டனள் என்பவோ யாய் இஃதொன்று கூறு. என் கூந்தலில் வந்து விழுந்த முல்லைப்பூ மாலையை நான் இழந்த பொருளை பெற்றவள் போல் முடிந்து கொண்டேன். அன்னை இதனை அறிந்தாளா? உன்னிடம் ஏதாவது கேட்டாளா? அதையெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டும். கேட்டால் எவன் செய்ய வேண்டுமோ மற்றிக்கா அவன் கண்ணி என்றோ அது. பெய்போது அறியாத்தன் கூழையுள் ஏதிலான் கைப்புனை கண்ணி முடித்தாள் என்று யாய் கேட்பின் செய்வதிலாகுமோ மற்று. எல்லா தவறும் அரும். ஓ அஃது அருமாறு. உனக்கு ஒன்றும் புரியவில்லை. யாரோ ஒருவன் ஏறு தழுவிய பொழுது தன் தலையில் சூடியிருந்த முல்லைப்பூ மாலையை தன் மகள் கூந்தலில் சூடியிருக்கிறாள் என்று அறிந்தால் அன்னை கோவித்துக் கொள்ள மாட்டாளா? என் தவறுதான் என்னவாகும்? எல்லா தவறும் சரியாகும். எப்படி 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 தவறு எல்லாம் சரியாகும்? ஆயர் மகனாயின் ஆய மகள் நீயாயின் நின் வெய்யனாயின் அவன் வெய்யை நீயாயின் நின்னை நோதக்கதோ இல்லை மன். நின் நெஞ்சம் அன்னை நெஞ்சாகப் பெறின். தலைவன் ஒரு ஆயர் மகன், நீ ஒரு ஆயர் மகள். அவரும் உன்னை விரும்புகிறார், நீயும் அவரை விரும்புகிறார். ஆனால் பயமாக இருக்கிறது. உன்னை நொந்து கொள்ளும்படி எதுவும் நடக்கவில்லை. அதனால் நீ பயப்பட வேண்டியதும் இல்லை. உன்னை போல் நம் அன்னையும் நினைத்தால் தானே எல்லாம் சரியாகும். அன்னை நினைப்பாளா? அன்னையோ ஆயர் மகனையும் காதலை கைமிக நியாயையும் அஞ்சுதியாயின் அரிது அரோ நீ உற்ற நோய்க்கு மருந்து. மருந்தின்றி யானுற்ற துயராயின் எல்லா வருந்துவே நல்லனோ யான். என் அன்னையும் தந்தையும் தமையன்மார்களும் என்னத்தான் சொல்கிறார்கள்? வருந்தாதி மண்ணி மாசற்ற நின் கூழையுள் ஏறுகவன் கண்ணி தந்திட்டது எனக் கேட்டு திண்ணிதா தெய்வம்மாள் காட்டிற்று இவட்கென நின்னை அப்பொய்யில் பொதுவர்க்கு அடை சூழ்ந்தார் தந்தையோடு ஐயன்மாரெல்லாம் ஒருங்கு. உனக்கு தெய்வக்காதல் வந்துவிட்டது என்று கருதுகிறார்கள். அப்படியா? எனக்கு தெய்வ காதல் வந்திருக்கிறதா? ஆம், அது உனக்கு தெரியவில்லை. பொய்யே இல்லாத தலைவனுக்கு உன்னை மணமுடிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படியா?